Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra. Exercise 3.13ல நாம் பார்க்க போகிறது first question. என்ன கேட்டிருக்காங்க? Determine the nature of the roots for the following quadratic equations. இதில் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிளை பார்த்துடலாம். டேபிளில் இதற்கு பெயர் தீர்வுகளின் தன்மை காட்டி, அதாவது டிஸ்கிரிமினன்ட். இட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேயா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் 0 கிடச்சதுன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஈக்குவல் டு 0 கிடச்சதுன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். சப்போஸ் லெஸ் தென் 0 இருந்ததுன்னா, தட் இஸ் நெகட்டிவ் இருந்ததுன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அன்ரியல். ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? கம்பேர் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேயா? தென் வி கெட் ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 15, b equal to coefficient of x, it is equal to 11, and c equal to constant, it is equal to 2. okay, இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா? b square minus 4ac equal to, where b equal to 11 square minus 4 into 15 into 2 equal to 11 square 121 minus 4 into 15 60 into 2 120 equal to 1. So delta is equal to 1. It is greater than 0. அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னது? greater than 0 வந்ததுன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் real and unequal. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாமா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அகெயின் கம்பேர் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. தென் வி கெட் ஏ ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் 1. பி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், it is minus 1, and c is constant, it also minus 1. So c equal to minus 1. Now b square minus 4ac equal to, where b equal to minus 1, so minus 1 square minus 4 into a equal to 1 into c equal to minus 1 equal to minus 1 square பண்ணிங்கன்னா minus 1 into minus 1, it is plus 1, minus into minus plus ஆயிடும். 4 into 1 into 1 equal to 4, it is equal to 5. Therefore delta equal to 5, it is greater than 0. Then the nature of roots என்ன? Therefore nature of roots டெல்டா greater than 0 வருதுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாமா? அடுத்தது தேர்ட் ஒன், ரூட் 2 டி ஸ்கொயர் மைனஸ் 3t plus 3 root 2 equal to 0. Now compare with ax square plus bx plus c equal to 0. Then we get a equal to root 2, b equal to minus 3, and c equal to 3 root 2. Now discriminant b square minus 4ac equal to, where b equal to minus 3, so minus 3 square minus 4 into root 2 into 3 root 2
equal to minus 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3 ஸ்கொயர் 9 minus root 2 into root 2 2 ஆகிடும் 2 into 3 6 6 4s are 24. So what is 9 minus 24? It is equal to minus 15. Therefore delta equal to minus 15. It is less than 0. Therefore nature of roots less than 0 வந்தா என்ன nature of roots? delta less than 0 வந்ததுன்னா unreal எழுதலாம், no real எழுதலாம், not real எழுதலாம். ஓகேயா? So no real roots. அடுத்தது fourth one பார்க்கலாமா? அடுத்தது fourth question 9y square minus 6 root y plus 2 equal to 0. Now compare with ax square plus bx plus c equal to 0. We get a equal to 9, b equal to minus 6 root 2 and c equal to 2. Now b square minus 4ac equal to, where b equal to minus 6 root 2 the whole square minus 4 into a equal to 9 into c equal to 2 equal to, இப்போ ஸ்கொயர் எப்படி இருக்கு? இந்த மைனஸ் 6 ரூட்டு காமனாக இருக்கு. ஸோ மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அடுத்தது 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 6 ஆர் 36 கிடைக்கும். ரூட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் போய் 2 கிடைக்கும். அப்போ 36 2 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 into 36 equal to 72 minus 4 9s are 36 into 2, it's also 72 equal to 0. Therefore delta equal to 0. delta equal to 0 nature of roots என்ன? real and equal. nature of roots real and equal. அடுத்தது the last one fifth question பார்க்கலாமா? அடுத்தது fifth question பாருங்க. 9a square b square x square minus 24abcd into x plus 16c square d square equal to 0. இதில் a and b both are not equal to 0 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்? compare with ax square plus bx plus c equal to 0. We get a equal to coefficient of x square 9a square b square and b equal to coefficient of x minus 24 ab cd and c equal to constant, it is 16 c square d square. Now delta equal to b square minus 4ac equal to, where b equal to minus 24 abcd the whole square minus 4 into a equal to 9a square b square into c equal to 16 c square into d square equal to minus 24 abcd ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 24 ஸ்கொயர் 24 சார் 576. பாக்கி வேரியபிளுக்கெல்லாம் ஸ்கொயர் போட்டுருங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் மைனஸ் 4 9s are 36 into 16. 6 6 are 36, balance 3. 6 3s are 18 plus 3 21. 6 1s are 6, 1 into 3 3. Add பண்ணிங்கன்னா 6 7 5. It's also 576 a square b square c square and d square into a square b square c square into d square. Okay,
ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 0. தேர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் real and equal. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒர்க் பண்ண 5 சம்மே மிக எளிமையான சம் தான். இதை எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்த்தீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.